எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது குழந்தைங்களுக்கு கொடுக்குற பேபி ஃபுட்டோட ஒரு ரெசிபி தான் ராகி கூழ். இது கேரளாவில் நம்ம வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு மெத்தட் தான். இங்கே நம்ம முழுசாக இருக்கிற ராகி ஊற வச்சு தான் எப்போவுமே செய்கிறது. பவுட்ரு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. அந்த ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. 1/4 கப் அளவுக்கு ராகி, முழுசாக இருக்கிற ராகி ஊற வைக்க போகிறேன். ஒரு வயசில் இருக்கிற குழந்தைக்கு 2 டைம் எல்லாம் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ செய்யறது. ராகி எப்போவுமே நம்ம வாங்கி நல்லா கழுகி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடுவேன். அப்போ கழுக வேண்டியதில்லை, இப்படியே போட்டு ஊற வச்சுக்கலாம். சில குழந்தைங்களுக்கெல்லாம் ராகி உடம்புக்கு சேராது, சளி பிடிச்சிடும் இந்த குளிர்காலத்துலலாம் சாப்பிடும்போது. அந்த ஒரு டைமில் இதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதம்பு கூடி ராகி கூட சேர்த்து ஊற வச்சிடுவேன். அரைக்கும் போது 2 ஒன்றா சேர்த்து அரைச்சிடுவேன். ஆனால் இப்போ சம்மராக இருக்குது, ரொம்ப வெயில் காலமாக இருக்குது. அதனால நான் இப்போ ராகி மட்டும்தான் ஊற வைக்கிறேன், கோதம்பு நான் சேர்க்கிறேன். குளிராக இருக்கும்போது கோதம்பு கூடி சேர்த்து தான் ஊற வைக்கிறது, சளி பிடிக்காமல் இருக்கிறது. மூடி வச்சுக்கோங்க. இது ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சா நல்லா அரைச்செடுக்க முடியும். ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இனிப்புக்காக இதே மாதிரி 3 அச்சு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைய வச்சு எடுத்துருக்கு. நான் இது மேக்ஸிமம் நல்லா ஹெல்த்தியாக தான் செய்கிறேன், அதனால தான் வெல்லம் சேர்த்துருக்கு. இப்போ ராகி நல்லா ஊறிடுச்சு. நம்ம இது மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ராகி மினிமம் 8 மணி நேரமாவது ஊறினா தான் மிக்சியில் அரைக்கும் போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த மாவு ஃபுல்லாக வெளியே வந்துடும். இல்லை நீங்கள் உடனே எடுத்து அரைச்சிருச்சு அப்படின்னா மாவு ஃபுல்லாக கிடைக்காது நம்ம அரைச்சி எடுக்கும்போது. அதனால தான் மேக்ஸிமம் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். உள்ளே அந்த மாவு ஊறும்போது நல்லா பால் மாதிரி ஆகிடும். அது நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு அரைக்கும் போது சீக்கிரம் அந்த மாவெல்லாம் பால் மாதிரி வெளியே வந்துடும். அதனால தான் நிறைய டைம் ஊற வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். மிக்சிக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இதே மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு. இனி இது நம்ம அரிச்சு எடுக்கணும். இப்படியே அரிச்சிருச்சு அப்படின்னா இதில் இருக்கிற மாவு ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. அதனால நான் தேங்காய் பால் இதுக்குள்ளே ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம ராகி கூழ் செய்கிறது. அதனால 1/2 கப் அளவுக்கு மீடியம் திக்காக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றிருக்கு. கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கிற பால் எடுக்க வேண்டியதில்லை. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி ஒரு டைம் கலக்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி நெருக்கமாக இருக்கிற ஒரு அரிப்பையில் ஊற்றி அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அதோட தோல் எதுவுமே கிடைக்காது, அந்த பால் மட்டும் கிடைச்சிடும். தோல் டைஜஸ்ட் ஆகாது, அதனால தான் தோல் நம்ம அரிச்சு எடுத்துருக்கு. பவுட்ரெல்லாம் எடுக்கும்போது தோலோடு தான் நம்ம சாப்பிட்றது. அது நமக்கு வயருக்கு சேராது, டைஜஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி செய்யும்போது அந்த பால் ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிடும். பால் அரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ளே வெல்லம், நம்ம கரையை வச்சிருக்கிற வெல்லத்தோட சிரப் சேர்த்துக்கலாம். அரிச்சு ஊற்றிக்கோங்க, மண் கல் ஏதாவது இருந்துச்சுன்னா. வெல்லம் சிரப் ஊற்றும் போது நல்லா கூலானதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும், ஆறினதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். சூடோடே மாவுக்குள்ளே ஊற்றிடுச்சுன்னா சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால வெல்லத்தோட சிரப் ஆறினதுக்கு அப்புறம் மாவுக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இனி இதில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. தீ ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலக்கி விட்டு இது கட்டி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் நெய் ஊற்றிடலாம், ஆனால் எதுவுமே தேவையில்லை. இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம செஞ்சுருக்கு. இனிப்பு கரெக்டான அளவிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிடலாம். 3 அச்சு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி செய்யறதுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே நம்ம பசும்பால் ஊற்றியும் செஞ்சுடுவேன். அதே மாதிரி எந்த பால் ஊற்றாமையும் செஞ்சுடுவேன். அது நான் செஞ்சு வச்சுருக்கு. அது நான் லாஸ்ட்டு உங்களை காமிச்சு தரேன், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது பாருங்கள், இதே மாதிரி கட்டியாகி வரும்போது தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி கட்டி ஆகும்போது நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும், ஆனால் ஸ்பூன் இட்டு மறுபடியும் கலக்கி விடும்போது இதே மாதிரி திக்னஸில் கிடச்சிடும். இது இப்போ குடிக்கிற அளவு கொஞ்சம் ஆறி இருக்குது. நம்ம இது பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு ராகி கூழோட ரெசிபி தான் இது. இது இங்கே கேரளாவில்
முத்தாரி குறுக்கு, ராகி குறுக்கு அப்படின்னு தான் சொல்கிறது. ராகி காய்ச்சியது, முத்தாரி காய்ச்சியது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறோம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கூடி குடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. இதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு ராகி நல்லா ஊற வச்சு அரைச்சி நம்ம தேங்காய் பால் ஊற்றின மாதிரியே பசும்பால் ஊற்றி செஞ்ச ராகி குறுக்கு தான் இது. இதில் நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கு. பசும்பால் ஊற்றி செய்யும்போது வெல்லம் சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்துச்சு அப்படின்னா சில டைம் பாலும் வெல்லமும் சேராமல் கெட்டு போயிடும். அதனால சர்க்கரை தான் சேர்க்கிறேன் அப்படின்னா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பசும்பால் சில குழந்தைங்களுக்கு பால் சேராது, தேங்காய் பால் பசும்பால் எதுவுமே பிடிக்காம இருக்கும். அந்த டைமில் எந்த பால் ஊற்றாமல் செஞ்செடுத்த ஒரு ராகி கூழ் தான் இது. இதில் தண்ணி தான் ஊற்றியிருக்கு. ராகி நல்லா மிக்சியில் அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி அரிச்செடுத்து குறுக்கு பண்ணி தான் எடுத்துருக்கு, கூழ் பண்ணி தான் எடுத்துருக்கு. இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் கூடி சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ஒரு ராகி கூழோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.